எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்கும்னு நம்பி கேட்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம், வருக வருக. இன்றைக்கி நான் தொடர்ந்து உங்களோட கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேங்க. கடைசி 2 எபிசோடாக நான் கான்ஷியஸாக தமிழ் மேலே இருக்கிற ஆர்வத்தினால ஒரு கான்ஷியஸாக ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டேங்க. நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் தமிழ் வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு, அது அவ்வளோ இயற்கையாக இல்லையே. நம்ம நேச்சுரலாக பேசும்போது எது ஃப்ளோவில் வருதோ அப்படியே தானே போவோம். அப்படியே போனால் இன்னும் நிறைய பேருக்கு புரியுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கவிஞர் வாலி செஞ்ச ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு கவியரங்கத்துக்கு தலைமை ஏற்று இருப்பார். அந்த கவியரங்கத்தில் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து கவிஞர் வாலி பாடும்போது அந்த கவிதையில் ஒரு லைனை சொல்லுவாருங்க. மாண்புமிகு முதல்வர் பெருந்தகையே, இன்று புகழ் வட்டியோடு பெருகி நிற்கும் பெருந்தொகையே, நீ கூலிங் கிளாஸ் போட்ட குறுந்தகையே அப்படின்னு அவர் சொல்லும் போது அவையில் இருக்கிற எல்லாரும் சிரிப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், மன்னிச்சிருங்க, ஆங்கிலத்தெல்லாம் தவிர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைனு தாங்க ஹைலைட்டு. நீ ஏஎம் முதல் பிஎம் வரை இடையறாது உழைத்திடும் சிஎம் அப்படின்னு பாருங்க. அதனால் எனக்கு அப்போ தான் தோணுச்சு, சரி பரவாயில்ல, இஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் தென் நம்ம அப்படியே இங்கிலீஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசியில் நம்ம ரசிக்க போகிறது நம்ம தமிழை தானே. சரி, இப்போ நம்ம திருப்பி கவிஞர் வைரமுத்துக்கிட்டே வந்துடுவோம். நான் போன வாரம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த சிக்கலான சுச்சுவேஷன்ஸ்லாம், இந்த ட்ரிக்கி சுச்சுவேஷன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் அவர் எழுதின எளிமையான வரிகள், ஒரு பாடலில் வர வரிகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். எவ்வளோ அழகான பாடலில் அது. சரி, நான் திருப்பி அந்த பாட்டை போட்டு காமிச்சிட போகிறேன். நீங்கள் அந்த பாட்டை கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன எபிசோடு கண்டிப்பாக கேளுங்க. இப்போ நம்ம அடுத்துக்கு வந்துடுவோம். கவிஞர் வைரமுத்து எளிமையான வரிகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க. இந்த பாட்டில் இருக்கிற வரிகள் நான் உண்மையை சொல்லணுன்னா அவ்வளோவா கவனிச்சது இல்லைங்க. இந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனால் இதோட வரிகளை நான் இவ்வளோ கூர்மையாக கவனித்ததில்லை. இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்கள் ஒரு நேர்காணலில் இந்த பாட்டோட வரிகளை பற்றி பேசியிருப்பார். அப்போ எங்கள் வீட்டில் நல்லா 2 செங்கல் அடுக்கி வச்ச மாதிரி வைரமுத்து பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று இருக்குங்க. மொத்தமாக அதை வெளில எடுத்து தூசி தட்டி திறந்து இந்த யாக்கை திரி பாட்டு இருக்கிற பக்கத்துக்கு திருப்பி இந்த வரியை படித்து பார்த்தேங்க. வரிகள் எளிமை தான், ஆனால் பயன்படுத்தியிருக்க வார்த்தைகளும் அது கொடுக்குற அர்த்தமும் வாய்ப்பே இல்லைங்க. நான் வரிகளை உங்களுக்கு முதல்ல படித்து காட்டுறேன். யாக்கை திரி காதல் சுடர், ஜீவன் நதி காதல் கடல், பிறவி பிழை காதல் திருத்தம். ஏங்க, பிறவி பிழையா? நம்ம பிறந்தது தப்பாயிடுச்சான், காதல் தான் திருத்தமா அதுக்கு. ஜீவன் நதியா, நம்ம உயிர் நதியா, அது போய் சேர்ற இடம் கடல் காதலாம். யாக்கை திரியா, யாக்கைனா நம்ம உடலுங்க, நம்ம பாடி, அது திரியா, காதல் தான் சுடறான். திரினா அந்த கேண்டலில் இருக்குல்ல, அந்த கேண்டல் மேலே இந்த த்ரெட் இருக்கும்ல, அதோட பர்பஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்? நம்ம போய் அதில் ஃபயர் வச்சா தான் அந்த ஃபயர் சுடருங்கிறது காதல் தானா? ஏங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு மனுஷன் யோசித்து இவ்வளோ அழகான கவித்துவத்தோடு கடத்துறான்னா, அச்சமூகம், இந்த தமிழ் சமூகம் இக்கவிஞனை கவிப்பேரரசாக கொண்டாடுவதில் தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. சரி, வைரமுத்து இவ்வளோ அழகாக இந்த பாட்டுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. இப்போது உங்களை நிறைய பேருக்கு இந்த பாட்டு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியலன்னு வச்சுக்கோங்க, வெறும் இந்த வரிகளை மட்டும் படிக்கிறீங்க. இந்த பாட்டு என்ன மாதிரி பாட்டு அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணணுன்னா என்னங்க கெஸ் பண்ணுவீங்க? பிகாஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ, என்னை கேட்டிங்கன்னா, இஃப் ஐ ஹேவ் டு டேக் அ கெஸ், ஐ வுட் கெஸ் தட் திஸ் இஸ் அ சாங் செட் இன் அ ஏன்ஷியன்ட் டைம் லைன். இந்த படம் சங்க காலத்துலேயோ இல்லை ராஜா ராணிகள் காலத்துலேயோ எடுக்கப்பட்ட படம். அதில் ஒரு அழகான மெலடிலேயோ இல்லை ராஜா ராணியை பார்க்கும் போது அந்த பிஜிஎம்லேயோ இந்த லிரிக்ஸை உட்கார வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக பொருந்திருக்கும். பிகாஸ் தே ஸ்பீக் லைக் தட், தே ஸ்பீக் தமிழ் லைக் தட் பேக் தென். அதனால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுவேங்க. ஆனால் அங்கே தாங்க, ஏன்னா இந்த படம் எடுத்தது யார்? மணிரத்னம். இதுக்கு மியூசிக் போட்டது எங்கள் ஆளுங்க, நம்ம ஆளுங்க, 6.5 கோடி பேர்களில் ஒருவன் ஏஆர் ரஹ்மானுங்க. அங்கே தாங்க இவர் நிற்கிறாரு. ஏன்னா ஆயுத எழுத்துன்னு ஒரு படம், சித்தார்த்
த்ரிஷாவை கிளப்பில் வச்சு முதல் முறையாக இந்த படத்தில் பார்க்குறாரு. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கில் ஒரு கிளப்பில் போடுற பியூர் கிளப்பு சாங்குங்க இந்த பாட்டு. வரிகளை கூர்மையாக உட்காந்து கவனித்தா தான் தெரியும் இந்த வரிகள் பியூர் கிளப்பு வரிகள்லாம் கிடையாதுன்னு. இந்த இடத்துல தாங்க நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். வரிகள் சுத்தமான தமிழ் வரிகள். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் கூட ரசிக்கக்கூடிய ஒரு மியூசிக்கில் போய் இவ்வளோ அழகாக உட்காருதுன்னா இது தாங்க இந்த தமிழ் மொழிக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. 2800 வருஷமாக ஒரு மொழி இந்த உலகத்தில் இன்னும் மேலோங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா, இன்னும் பயன்பாட்டில் இருக்குன்னா, இது இந்த மொழிக்கு இருக்கிற ஒரு தன்மையை நமக்கு காட்டுதுங்க. ஏன்னா இந்த யாக்கை திரி காதல் சுடருங்கிற வரிகளை தொல்காப்பியரோ கணியன் பூங்குன்றனாரோ படிச்சிருந்தா அவங்களும் பாராட்டியிருப்பாங்க. வைரமுத்து அந்த காலத்தில் பிறந்திருந்தா அவரும் கவிஞராக கொண்டாடப்பட்டிருப்பார். இதுதாங்க நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை. முத்தமிழுக்கு இருக்கிற மனம்ங்க இது. முத்தமிழ்னா இயல், இசை, நாடகம். த நேச்சுரல் லாங்குவேஜ் வி ஸ்பீக், மியூசிக் அண்ட் ட்ராமா. இந்த 3 வளரும்போது தமிழும் சேர்ந்து இதோட வளருதுங்க. இந்த 3 வடிவமைப்பு மாற்றம் பெறும்போது தமிழும் அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குதுங்க. இதனால தாங்க தமிழுக்காகவும் தமிழ் மூலமாக பிறக்கிற கலைக்காகவும் தமிழர்கள் என்றைக்குமே இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரசிகர்களாக என்றைக்குமே இருப்பாங்க. பல வருடங்கள், பல யுகங்கள் ஆனாலும் தமிழர்கள் தமிழை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது தமிழர்களுக்கு இருக்கிற பெருமை கிடையாது, தமிழ் மொழிக்கு இருக்கிற பெருமைங்க. இந்த எண்ணத்தோட நான் இன்னைக்கு உத்தரவு வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி தமிழ் மொழியை பார்த்து வியக்க வச்ச கவிதைகளோ வரிகளோ இருந்தால் கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்கங்க. அடுத்த வாரம் உங்களை நான் பார்க்குற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுங்க. வாழ்க வளமுடன்.